ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீக்லி ஒரு ரைடு தாங்க போக முடியுது. மழையில் எங்கேயுமே போக முடியல. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தோன்னா நம்ம N4 பீச்சுக்குங்க ஸ்மால் மீட்டப் இருக்குது. ஸோ N4 பீச்சுக்கு தான் போயின்னுக்குறோம். 6 o'clock மீட்டப்புன்னு சொன்னாங்க. நான் இப்போ தாங்க கிளம்புறேன்னு. இப்போயே மணி 6:10 ஆயிடுச்சு. ஸோ போகிறதுக்கு எப்படியோ 1.5 hours ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 o'clockலாம் ஏஞ்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மழை பெஞ்சதா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் படுக்கலான்னு நினச்சேன். டைம் பார்த்தா 5:45 ஆயிடுச்சு. ஸோ உடனே அப்படியே கிளம்பி அப்படியே போயின்னுக்குறோம் எங்கள் N4 பீச். ஸோ எல்லாம் அந்த குரூப்பில் பார்த்தா எல்லாம் கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 5 minutes 10 minutes டிஸ்டன்ஸில் போயிடுற மாரி. நான் மட்டும்தான் 1.5 hours ஆகும். வீட்டில் வேறு கத்தின்னு இருந்தாங்க. காலையில் மழை செம்மையாக பெஞ்சுனுக்குது. ஸோ இந்த மழையில் எங்கே போய் நிற்கிறீங்க அப்படின்ட்டு. பரவாயில்ல, லைட்டாக மழை நின்றதும் ஐஸ் வச்சு கிளம்பி ஆயிடுச்சு. இப்போ எங்கே போகிறோம்? இது ஏதோ ஊருங்க, நஸ்ரத். ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போகலாம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ கோப்ரோவை தான் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழையில் கோப்ரோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அந்த பின்னை கட்டிக்கிறதுனால பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா கோப்ரோவை கட்டிடலாம். கேமராவில் தண்ணி பட்டு இருக்கும். எங்கே தண்ணியில் பைக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. பைக்கு இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம். ரொம்ப அவசரம்லாம் வேணாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி எப்போவுமே நம்ம கூட தான் உட்காந்து வருவான். ஸோ இந்த வாட்டி வந்து அவர் தனியாக பைக்கில் வராரு பின்னாடி. அவர் வண்டி வந்து அங்கே ஒரு இடத்துல சர்வீஸ்க்கு விட்டு வரும்போது என் கூட வந்துடுவோம். ஸோ N4ல் மீட்டப் முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா அப்படியே நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ பார்ப்போம். அந்த பிளேஸும் போக முடிஞ்சு அந்த பிளேஸும் போய் ஒரு ரவுண்ட் விட்டு வரலாம். ஸோ வரானா இல்லையா பின்னாடி? ஆளே காணுமே. ஆமாங்க, பெட்ரோல் போடணும்னு சொல்லியிருந்தான். ஸோ பெட்ரோல் போட்டு வருவான். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். பிடிக்கணுன்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுவோம். இவ்வளோ பேசுகிறேனே, ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணல. இருங்க. அப்பா, ரெக்கார்ட் ஆகுதுங்க. நிறைய மொக்கை வாங்கிக்கிறேங்க இந்தமாரி. நான் பாட்டுன்னு பேசிட்டு அப்புறம் பார்த்தா ஃபோட்டோவில் இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தா செகண்ட்ஸே போகாமல் இருக்குது. அப்படியே ரெடின்ஸ் போய் பார்க்கலாங்க. ரெட்டின்ஸ்லேயே வீடியோ பண்ணலான்னு நினச்சேங்க. ஸோ ரெட்டின்ஸில் அந்த புயல் ஏரியெல்லாம் வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்தது. அங்கே வீடியோ பண்ணலாம் பார்த்தா அங்கே வந்து செம்ம மழை, நிற்க கூட முடியல அந்த மாதிரி மழை. ஸோ கோப்ரோ வந்து நம்ம அங்கேயே வந்து கைட்டோம். ஸோ நம்ம அங்கே எங்கேயோ கைட்டங்க, அந்த பிளேஸு தெரில. ஸோ அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்கிட்ட கோப்ரோ கைட்டேன். ஸோ ஃபுல்லாக செம்ம மழை 1 hour-ஆ. ஸோ அதனால் வந்து கிட்ட மழை நின்றால் எடுக்கலாம், இல்லைன்னா விடலாம். கோப்ரோ தானே நம்மளுக்கு சொத்து. ஸோ அதனால வந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போது எங்கே இருக்கிறோம் பார்த்தா மாதாவரம்லாம் தாண்டி மூலக்காரன்னு நினைக்கிறேன். ஆமாம், மூலக்காரக்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ நம்ம வந்து அங்கே WW ஃபேமிலியை வந்து கால் பண்ணாங்க. ஸோ நைட்டும் கால் பண்ணாங்க குரூப்லேருந்து நம்பர் எடுத்து. ஸோ நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ரெஸ்பெக்டாக சூப்பராக பேசுகிறாங்க. போக ஃப்ரெண்ட்ஸு நல்லா சேர்ந்துருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் மீட்டப் தானே. ஸோ போக செம்மையாக கேங்க்கு ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இப்போ கால் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நிப்பாட்டி சரி அப்படியே கோப்ரோ மாட்டிக்கலாம், கோப்ரோ மாட்டி பண்ணலாம் வீடியோ. ஏன்னா மழையும் இல்லையே, சரி பண்ணிடலாம். ஏன்னா லேட்டுங்க. ஸோ 6 o'clock அங்கே இருக்கணும். நாங்கள் இப்போ 7:37 இருக்கோம்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. எங்கே மழையில் ஒன்றுமே தெரில, ரோடே தெரிலங்க. அந்தமாரி பெஞ்சு சடனாக. ஸோ லைட்டாக தூரி இருந்தால் கூட அப்படியே போய்க்கலாம். அவ்வளோதான், சென்னை உள்ளே வந்தாயிடுச்சு.
ஸோ இங்கேருந்து 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேங்க. எங்கேயாவது தண்ணி ஃபுல்லாக இருக்குமா என்னான்னு தான் பயமாக இருக்குது. ஸோ அங்கே வரவே இல்லையோ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வீல்ஸ் அவ்வளோ ஹைட்டுக்கு இருந்தது. ஸோ இங்கே இன்னும் தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு பயமாக இருக்குது. ஆனால் ரோடு காலியாக தான், இங்கெல்லாம் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ மின்ட்டு அந்த பக்கம் வந்து தண்ணி இருக்குமான்னு சரியாக தெரில. சிக்னல் போட்டுக்குது, ஸ்ட்ரைட்டாகவும் க்ரீன் லைட் எரியுது, 2 லைட்டும் ஒன்றா எரியுது. ஆமாம் 3 லைட்டும் ஒன்றா எரியுதுங்க. நோ ப்ராப்ளம். அப்போது ஃபஸ்ட்டு தான் சிக்னல் இருந்ததுங்க, அப்புறம் பார்த்தா 3 லைட்டும் ஒன்றா எரியுது. ஸோ நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா கூட தான் வந்தார். எனக்கு கால் வந்ததுன்னு நிப்பாட்டி கால் பேசினுக்கிறேன், பாசிங் வச்சுட்டு போயின்னே இருக்கிறார் அவர். இந்த மயில ஸ்லோவாக போடான்னு 10 முறை சொல்லிட்டேன், எங்கன்னு தெரில. அவர் கிராஷ் பண்ணி போயிட்டார். அப்புறம் அவருக்கு கால் பண்ணி வெயிட் பண்ணு, அதோ நிற்கிறாருங்க, வெயிட் பண்ணுன்னு சொன்னேங்க. எனக்கு மேலே ஆர்வமாகறான் சீக்கிரம் போடுறதுக்கு, நான் தான் லேட்டு. ஸோ ட்ரென்னெல்லாம் ரொம்ப வயிக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்டே புஷ்ஷு போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் என் வண்டியில். ஏன்னா நான் நல்லா வந்து ஸ்டாண்டு போட்டு நான் செக் பண்ணேன், கொஞ்சம் கட்டுன்னு சவுண்டு வருது. அதுவும் பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு வண்டியை வந்து. ஏன்னா நம்ம லாங் அடிக்கிற டைம் வந்து போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அதனால நம்மளுக்கு ட்ரிப் அடி வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா இந்த மழை இருக்கும்போதே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வீக்லி ஒரு வீடியோ போட்டுன்னுக்குறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து வண்டியை கொஞ்சம் கண்டிஷனாக வச்சுன்னுக்கணும், எனி டைம் ரெடியாக இருக்கணும். ஸோ கிட்ட போய் பார்க்கலாமா? ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஏதாவது இந்த நடுவில் அப்படியே சந்திக்கலாம், இல்லைனா கிட்ட போயிடலாங்க. நான் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, யார் யார் வந்துக்கிறாங்க நாங்கள் தெரில. ஸோ கால் பண்ணதுக்கு வந்துட்டோம் ப்ரோ, நாங்கள் கால் பண்ணால் ரீச் ஆகல, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துருங்கன்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், கிட்ட போய் பார்க்கலாம் கைஸ். பெரிய மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கேமரா கைட்டு வைப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இப்போது கேமரா கைட்டாக ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. ஒரு 10 minutes தான் அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து. ஸோ மேப்லாம் வைக்கலன்னா நம்மளுக்கு ரூட்லாம் தெரியும் சென்னையில் ஓரளவுக்கு. ஸோ அதனால் வந்து மேப் வைக்கல. ஒரு வேலை கைட்டு இல்லாமல் மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வர மாதிரி இருக்குது. பார்க்கலாங்க, ஏதாவது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்தால் ஸ்டாப் பண்ணி கைட்டிடுறாங்க. ஏன்னா கோப்ரோ சொத்து. ஃபஸ்ட்டு நான் அந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட்டு போனோங்க, மின்ட்டு வழியாக போய் தாங்க போனோம். ஸோ நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன்னா அது இந்த பக்கமே போகலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ரோடு நல்லா இருந்தால் கூட நம்ம திருப்பிடலாம், மழையில் வைக்க விழ வேண்டியது தான். இதுதான் ராயாபுரம் நினைக்கிறேன், எனக்கு ஊர் பேர்லாம் தெரியாதுங்க. ஸோ வந்து இது இந்த ரூட்டு அதெல்லாம் தெரியும், ஏரியா நேம்லாம் தெரியாது அவ்வளோ. ஸோ போர்டு குறவு இல்லை, பார்த்துக்கலாம். 10 minutes தான் இங்கேருந்து, அது மட்டும் தெரியும். N4 பிரிட்ஜுக்கு கிட்ட போய் அப்போ மழை இருந்தால் கோப்ரோ கட்டிடுவேன். ஸோ மழை இல்லைன்னா அங்கே போகலாம். நம்ம பார்த்தோன்னா காலையிலே வந்துட்டு வந்து ஃபுல்லாக இங்கே ரைடு மீட்டப் ஸோ எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே போனதும் என்ன ஆயிடுச்சுன்னா N4 பீச் உள்ளே ஸோ மழை பெய்யறதுனால போலீஸ் வந்து அலோட் பண்ணலங்க, அமுச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வேறு பிளேஸ்க்காக போய்ட்டு அப்படியே மீட்டப் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஒரு சில ரைடுங்க டிஸ்கஷன்லாம் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறதுனால N4 வரைக்கும் வந்துட்டு உள்ளே போகாமல் போனால்
கஷ்டமாக இருக்குமென்ட்டு. ஸோ அவங்கள அப்படியே பாய் சொல்லிட்டு நம்ம வந்துக்கிறோம். ஸோ என்ஃபோர்ட் உள்ளே போய்ட்டு ஒரு ஸ்மால் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரிட்டன் கிளம்பிடலாங்க. ஸோ அம்பத்தூரில் ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அம்பத்தூரில் ஒரு ஒர்க்கு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடும். ஸோ இதுதான் பீச்சு வையோ பார்த்துட்டா போயிடுச்சு. எஸ், ஸோ பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ போலீஸ் இல்லைங்க. ஸோ நம்ம வரும்போது தான் போலீஸ் வந்துட்டாங்க. அது செம்ம அல்லாம் அடிக்குதுங்க. அப்போ வீடியோ பண்ணல. ஸோ மழையில் வந்து நான் அப்பயே வீடியோ பண்ணியிருந்தேன், அப்படியே போயிட்டு இருந்திருப்பேன். ஸோ வீடியோ பண்ணுமே, அதனால ரிட்டன் வந்தேன். பார்த்தீங்களா, பயங்கரமாக அலை அடிக்குதுங்க. செம்மையாக அடிக்குதால, பெரிய பெரிய அலையாக அடிக்குது. ஸோ புயல் இருக்குல்ல, அதனால வந்து அலைங்க பெருசு அடிக்குதா என்னான்னு தெரியல. ஏன்னா செம்மையாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த சைடு வந்து அந்த அளவுக்கு அலை கிடையாது. ஸோ நான் அந்த சைடெலாம் வந்து கரை கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு தான் வந்து பெரிய பெரிய அலைங்க அடிக்குதுங்க. ஸோ நிப்பாட்டி ஃபோட்டோ வீடியோ எல்லாமே தூக்கிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்ப வேண்டியது தான். நம்ம வாங்க, சூப்பராக இல்லை, வேறு லெவல். இந்த சைடு தாங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் போவோம். ஸோ பேரிகேட் போட்டாங்க இங்கேயே வந்து. ஸோ அதனால வந்து லாஸ்ட் வரைக்கும் அலோடு கிடையாது. கொஞ்சம் இந்த மழை புயல் அதனால அப்படி தாங்க இருக்கும். ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாயிடுச்சு. டைம் பார்த்தா கரெக்டாக 2. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை, எங்கேயுமே வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்பத்தூரில் ஒரு சின்ன வேலை இருந்தது. ஸோ அங்கேருந்து அப்படியே அம்பத்தூர் போயிட்டு அம்பத்தூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ வீடியோ பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக செம்ம மழைங்க, எங்கேயுமே வீடியோ வந்து பண்ண முடியல. பயங்கரமாக நெஞ்சின்னு வந்தோம். டைம் கேட்டால் இப்போ 2ஆகுது. ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ முடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Motovlogger 96 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.